ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் இந்த லேடி நாடியை பிடிச்சி பார்த்ததுக்கு அப்புறமா அனு கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க சுந்தரி. ஏதோ ஒரு வகையில் ஜாடமடியாக சுந்தரி அனு கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும் அனு அப்படியே மறைக்கிற மாதிரி இருக்காங்க. இதை பார்த்து சுந்தரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அனு கிட்ட பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுற தருணத்தில் அவங்க வீட்டுக்கார் என்னாச்சு சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏங்க அவள் கர்ப்பமாக இருக்கா, இந்த விஷயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட நம்ம யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதுக்கே இவ்வளோ பெருசாக ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாரு. என்னது இது உங்களுக்கு சின்ன விஷயமா படுதா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி என்ன பண்ணுறாங்க, வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே என்ன இது சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு சுந்தரி, எதுக்காக இப்போ கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வீட்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்க, யார் சுந்தரி, யார் எந்த விஷயத்தை பற்றி மறைச்சா, எதை பற்றி இப்போ சொல்ல வர சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுதான் அனு இப்போ கர்ப்பமாக இருக்கா, அந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கேட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாக போகிறாங்க. இப்படி அனு நீ கர்ப்பமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கேட்க, இன்னொரு பக்கம் அஞ்சலியும் சந்தோஷத்தோட கேட்ட ஆகாஷுக்கு மட்டும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்னது இது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நான் கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறது கேட்ட சுந்தரி, பார்த்தீங்களா திரும்ப அவள் பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் சுந்தரி நீ இப்படிலாம் பேசுகிற, இந்த விஷயத்தில் யாராவது பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்ல, இவ கண்டிப்பாக சொல்லுவாத்த, இவ உண்மையாலுமே கர்ப்பமாக தான் இருக்கா, எதை வச்சு நீ சொல்கிற சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கேட்க, நான் இப்போ கூட இவ கர்ப்பமாக இருக்காளா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு லேடியை வர வச்சு நாடியை செக் பண்ணி சொன்னேன். அவங்க கூட சொன்னாங்க இவ கர்ப்பமாக தான் இருக்காங்க அப்படின்னு. கேட்ட அனு ஆகாஷ் ரொம்ப அதிர்ச்சியாகுது. மட்டும் இல்லாமல் அபிக்கும் பயங்கர அதிர்ச்சியாகுது. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க, ஆமாம் இவ கர்ப்பமாக தான் இருக்கா, இந்த உண்மையை மறைக்கிறா எல்லார்கிட்டையும், இந்த உண்மையை அவள் ஆகாஷ் கிட்ட கூட சொல்லலை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகிறாங்க. திரும்ப இல்லாத ஒரு விஷயத்த இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால பயங்கர கோவம் அடைஞ்சாலும் என்ன பண்ணுறாங்க, கர்ப்பமாக இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா நாங்கள் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து வாழவே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது கேட்டு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. இதை கேட்ட பாட்டிமா, என்னன்னு ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சொல்ல மாட்டா பாட்டி, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சுந்தரி அந்த ஜோஷியம் பார்த்ததும் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கணும்னு நினச்சதும் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினச்ச எல்லா விஷயத்தையும் பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அபி, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஆமாம் பாட்டிமா, அதனால தான் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழாமல் இருந்திருக்காங்க இவ்வளோ நாளா. குட்டி பாஸ் அனுவை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால தான் குட்டி பாஸ்க்கு இந்த மாதிரி நிறைய தடங்கங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் பிரித்து வைக்க பார்த்தாங்க. அதனால் ஒரு போலியான ஒரு ஜோசியரை ஏற்பாடு செஞ்சு அதன் மூலயமா அணுவை சில விஷயங்கள்லாம் பண்ண வச்சு நம்பவும் வச்சுருக்காங்க. இதனால தான் அவங்க 2 பேரும் வாழ்க்கையில் ஒன்றா சேர்ந்து வாழவே ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறது கேட்டு பாட்டிமாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சுந்தரி இதெல்லாம், ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஏன் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ஒரு பக்கம் கேட்க, நீ பண்ணாமல் எப்படி சுந்தரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க சும்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கேட்குறாங்க. பாட்டி, நான் இப்போ நினச்சா கூட அந்த ஜோஷியரை எல்லார் முன்னாடியும் கொண்டு நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறது கேட்டு அதிர்ச்சியாகிறாங்க சுந்தரி. என்ன சுந்தரி நீ பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கேட்க, ஆமாம் எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன், இப்போ என்ன சொல்ல வரீங்க, என் புள்ளியோட வாழ்க்கை நான் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன், அவனுக்கு நான் எப்படிலாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு வேதனையாக தான் இருந்தது, அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்றாங்க. இருந்தாலும் சுந்தரி இந்த ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சுந்தரி ஒரு பக்கம் ஒரு மாதிரியே பேச, இன்னொரு பக்கம் அஞ்சலியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமாவது நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா அனு ஆகாஷ் 2 பேரையும் பார்த்து சொல்கிறாங்க. 2 பேரும் வாழாததை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சுந்தரி.